ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடம் 20 இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல். சரியான விடையை தேர்வு செய்க. ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? விடை கூட்டுத் தேர்வு முறை. பூசாகோமா என்பது தட்டை பயிரின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது கோதுமையின் ரகமாகும். தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி ஐயாரிட்டு ஆகும். உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? விடை ஆ மற்றும் ஆ. உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி மற்றும் வாழும் உயிரினங்கள். டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஆர்டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள். விடை ஆ மற்றும் ஆ. அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மற்றும் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை என அழைக்கப்படுகின்றன. ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் 2n=6, x=42 ஒற்றை மையம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே. விடை n=21 மற்றும் x=7 ஆகும். டாக்டர் நார்மன் இ. போலார்க் என்பவர் வேளாண் விஞ்ஞானி, அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். டாக்டர் நார்மன் இ. போலார்க் 1970ஆம் ஆண்டில் நோபல் பரிசு பெற்றார். சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ளது. இந்தோனேசியாவின் அதிக மகசூல் தரும் நெல் வகை பீட்டா. டாக்டர் மா. சுவாமிநாதன் நெல் பயிரில் ஆய்வுகள் மேற்கொண்டார். பூசா பனிப்பந்து K1 ரகத்தை சார்ந்த நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் காலிஃப்ளவர் ஆகும். பூசா சவானி ரகத்தை சேர்ந்த பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் வெண்டை ஆகும். மும்மைய பயிர் பெருக்கத்திற்கு உதாரணம் வாழை ஆகும். ஹீமோபிலியா என்ற இரத்த உறைதல் நோயினை உயிர் தொழில் நுட்பவியல் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட இரத்த உறைதல் காரணியை கொண்டு கட்டுப்படுத்தலாம். மனிதரில் 99% டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக காணப்படும். மனித ஜீனோம் 3 பில்லியன் கார இணைகளை கொண்டது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை அலெக்ஜெப்ரே என்பவர் வடிவமைத்தார். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் மாசா சுவாமிநாதன் ஆவார். டிரிட்டிகேல் என்பது கோதுமை மற்றும் ரை ஆகியவற்றை கலப்பு செய்தால் கிடைக்கப் பெறுவது. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினம் பன்மயம் எனப்படும். கோட்டிடங்களை நிரப்புக. தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்தர தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66 ஆகும். கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஆகும். விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை உயிரூட்ட சத்தேற்றம் எனப்படும். நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் சேர்த்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டாமிட்டா 2 என்ற நெல் ரகம் உவத்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூற்றை
பேலிண்ட்ரோம் வரிசை என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு ஒற்றைக்கரு இரட்டைகள் இடையே காணப்படும். வேறுபாடு அடையாத செல்களில் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ பிளாஸ்மிட் உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் நார்மன் இ போலர் ஆவார். அரிசி என்பது IR8 அரிசியின் மற்றொரு பெயர். இந்திய பசுமை புரட்சியில் முன்னிலையில் பங்கு வகித்தவர் டாக்டர் மாசா சுவாமிநாதன் ஆவார். கல்யாண் சோனா என்பது கோதுமை ரகம். TV28 என்பது மும்மைய தேயிலை ஆகும். டிரிட்டிக்கல் என்பது கோதுமை மற்றும் ரை ஆகியவற்றை கலப்பு செய்தால் கிடைக்கப்பெற்றது. வேதியியல் சடுதி மாற்ற துண்டிற்கு எடுத்துக்காட்டு கடுகுவாய் அல்லது நைட்ரஸ் அமிலம். காமா கதிர்களை பயன்படுத்தி சர்பதி செரானா என்ற கோதுமை ரகம் உருவாக்கப்பட்டது. உவர்த்தன்மையை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிரி எதிர்ப்பு தன்மை பெற்ற அரிசி ரகம் அட்டாமிட்டா 2 ஆகும். மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் டிரிட்டிக்கேல் ஆகும். அணுப்பூங்காவானது காமா தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பிரவுன் சிப்ஸ் காளை மற்றும் சாகிவால் பசுவின் கலப்பினம் செய்யும்போது கிடைப்பது கரன் ஸ்விஸ் பசு ஆகும். ஹிசட்டேல் என்ற செம்மறியாட்டின் உட்கலப்பு செய்தால் உருவாக்கப்பட்டது. ஹிசஸ்டேல் என்ற செம்மறியாட்டினம் உட்கலப்பு செய்தால் உருவாக்கப்பட்டது. கலப்பின வீரியம் ஹெட்டிரோசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. மரபு பொறியியல் மூலம் உருவாக்கும் டிஎன்ஏ மறுசேர்க்கை டிஎன்ஏ ஆகும். பிளாஸ்மிடு என்பது பாக்டீரியா செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் குரோமோசோம் சாராத டிஎன்ஏ ஆகும். குளோன் என்பது ஒரு உயிரினத்தின் நகல் ஆகும். டாலி என்ற செம்மறியாட்டினை உருவாக்கியவர் டாக்டர் ஐயன் வில்மாட் ஆவார். மறுசேர்க்கை டிஎன்ஏ உருவாக்கத்தில் பிளாஸ்மிட் கடத்தியாக செயல்படுகிறது. கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டின் உற்பத்தி செய்யும். பேசிலஸ் துரிஞ்சியோனின்ஸ் பாக்டீரியாவிலிருந்து பெறப்பட்ட பிடி ஜீன் பூஞ்சைகளுக்கு எதிரான நச்சுத்தன்மையை உருவாக்குகிறது. சிஸ்டின் அமினோ அமில உற்பத்தி ஜீனை பெற்ற செம்மறியாடு மேம்படுத்தப்பட்ட கம்பளி உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. மாறுபாடு அடையாத அல்லது சிறப்பு செல் வகைகளாக மாற்றமடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் எனப்படும். சரியா தவறா? கால்சின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ராப்னோபிராசிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ராப்ளாய்டு ஆகும். விடை சரி. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை பன்மயம் எனப்படும். விடை தவறு. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை பன்மயம் எனப்படும். 3. உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலில்லா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும். விடை தவறு. உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலில்லா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன்கள் எனப்படும். 4. இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது. விடை தவறு. இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது. கோல்டன் ரைஸ் ஒரு கலப்புயிரி. விடை தவறு. கோல்டன் ரைஸ் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி. பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. விடை சரி. செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதலாகும். விடை தவறு. செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்கு வெளியே செயற்கையாக நடைபெறும் கருவுறுதலாகும். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம்
அலெக் ஜெஃப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. விடை சரி. மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது டிஎன்ஏ லைகோஸை குறிக்கும். விடை தவறு. மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை குறிக்கும். 10. IR8 என்ற அரிசி ரகம் இந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்டது. விடை தவறு. IR8 என்ற அரிசி பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் அதிக மகசூல் தரும் மெக்சிகன் கோதுமையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் மாசா சுவாமிநாதன். விடை சரி. பேசியோலஸ் முங்கோ என்ற உளுந்து ரகம் ரஷ்யாவில் இருந்து அறிமுகம் செய்யப்பட்டது. விடை தவறு. பேசியோலஸ் முங்கோ என்ற உளுந்து ரகம் சீனாவிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்டது. கால்சிசின் என்பது சருதி மாற்ற தூண்டிகள் ஆகும். விடை தவறு. இவை கால்சிசின் என்பது பன்மய வேதி காரணிகள் ஆகும். ட்ரிட்டிகல் என்பது கலப்பின தானியமாகும். விடை சரி. சர்பதி செரனா என்ற கோதுமை ரகம் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்டது. விடை தவறு. சர்பதி செரனா என்ற கோதுமை ரகம் சருதி மாற்ற முறையில் உருவாக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு இனத்தினை உட்கலப்பு செய்வதால் அதிக வீரியமிக்க உயிரினம் உருவாகிறது. விடை தவறு. தொடர்ச்சியாக ஒரு இனத்தினை உட்கலப்பு செய்வதால் அதன் பாலின வளம் மற்றும் உற்பத்தி திறன் குறைகிறது. 1% டிஎன்ஏ வரிசைத்தொடர் ஒவ்வொரு மனிதனிலும் வேறுபடுகிறது. விடை சரி. 1% டிஎன்ஏ வரிசைத்தொடர் 1% டிஎன்ஏ வரிசைத்தொடர் ஒவ்வொரு மனிதனிலும் வேறுபடுகிறது. விடை சரி. பொறுத்துக. சோனாலிக்கா அரைக்குள்ள கோதுமை. IR8 அரைக்குள்ள அரிசி. சக்காரம் கரும்பு. முங் நம்பர் 1 பேசியோலஸ் முங்கோ. TMV2 வேர்க்கடலை. இன்சுலின் rDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். பீட்டி நச்சு பேசிலஸ் துரிஞ்சியான்சிஸ். கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டின். ரெண்டு பொறுத்துக. பேசியோலஸ் முங்கோ உளுந்து ரகம். லைசின் அமினோ அமிலம். அரிசி IR8 சர்பதி செரனா கோதுமை ரகம். இதில் மூணாவது பொறுத்துக்கு எக்ஸ் கதிர்கள் பன்மய இயற்பியல் காரணி. கால்சிசின் ரப்பானோ பிராசிகா. மியோட்டாஜென்கள் சருதி மாற்ற தூண்டிகள். குருத்தணுக்கள் மாறுபாடு அடையாத செல்கள். பொறுத்து AK10 நிலக்கடலை. IR8 அரிசி. டிரிட்டிக்கேல் கோதுமை ரை கலப்பு. சாகிலால் பசு. சரியான கூட்டை தேர்வு செய்க. கூற்று கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கை குறைகிறது. காரணம் சகோதரி குரோமோட்டிட்டுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. கூற்று rDNA தொழில்நுட்பம் கலப்பினமாக்கலை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்களை மட்டும் நுழைக்கப்படுகின்றன. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று தொடர்ச்சியான வெளிக்கலப்பு பாலின வளத்தை மற்றும் உற்பத்தி திறனையும் பாதிக்கும். காரணம் இது பயனுள்ள ஜீன்களை வெளியேற்றுகிறது. தொடர்ச்சியான வெளிக்கலப்பு பாலின வளத்தையும் மற்றும் உற்பத்தி திறனையும் பாதிக்கும். காரணம் இது பயனுள்ள ஜீன்களை வெளியேற்றுகிறது.
விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 5. பூச்சி மற்றும் தீங்குயிர் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் வகைகளை உருவாக்கப்பட்டன. காரணம் நுண்ணுயிர்களுடன் ஏராளமான பூச்சி மற்றும் தீங்குயிர்கள் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கின்றன. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று மரபியல் வேறுபாடுகளை ஏற்படுத்தி மேம்பட்ட வகை ரகங்களை உருவாக்கும் பொதுவான முறையை கலப்பினமாக்கும். காரணம் மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் டிரிட்டிகோ. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அதிக நார்ச்சத்தும் புரதமும் நிறைந்த கோதுமை ரகத்தின் பெயரை எழுதுக. விடை அட்லஸ் 66. நெல்லில் அரைக்குள்ள வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இது நெல்லில் காணப்படும் குள்ள மரபணுவால் சாத்தியமானது. இந்த குள்ள மரபணுவின் ஜீன் பெயரை எழுதுக. விடை DGWG. மரபு பொறியியல் வரையறு. ஜீன்களை நாம் விருப்பப்படி கையாளுவது. புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்கள் ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு இடம் மாற்றுதலும் மரபு பொறியியல் எனப்படும். ஜீன்களை நாம் விருப்பப்படி கையாளுவதும் புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு இடம் மாற்றுதலும் மரபு பொறியியல் எனப்படும். குருத்தணுக்களின் வகைகள் எழுதுக. கருநிலை குருத்தணுக்கள், முதிர் குருத்தணுக்கள், உடலை குருத்தணுக்கள். அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன? மரபு பண்பு மாற்றம் என்பது RDNA தொழில்நுட்பம் மூலம் உயிரினங்களில் விரும்பிய பண்புகளை ஏற்படுத்த ஜீனில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்லது ஜீன்களை விரும்பியபடி கையாளுவது ஆகும். புதிதாக உள்நுழைக்கப்படும் ஜீன் அயல் ஜீன் எனப்படும். இம்முறையில் மாற்றப்பட்ட ஜீன் அல்லது புதிய ஜீனை பெற்ற தாவர விலங்குகள் மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிர்கள் எனப்படும். ஓகே. விலங்கின பெருக்கத்தை உள்ளடக்கியது யாது? விடை கால்நடை வளர்ப்பு. நவீன விவசாய நுட்பங்கள் மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் செயல்முறையின் பெயர் என்ன? விடை பசுமை புரட்சி. பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படும் அமெரிக்கர் யார்? விடை டாக்டர் நர்மன் போலார்க். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை மாசா சுவாமிநாதன். அரிசி IR8. சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பிலிப்பைன்ஸ். சீனாவின் குள்ள நெல் ரகம் எது? விடை DGOWG. இந்தியாவில் அதிக மகசூல் தரும் தரநெல் வகையானது? விடை பீட்டா. நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற கோதுமை ரகம் எது? விடை ஹிம்கிரி. நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற தட்டை பயிர் ரகம் எது? விடை பூசா கோமல். நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற காலிஃப்ளவர் ரகம் பூசா பனிப்பந்து. பூச்சிகள் மற்றும் தீங்குயிரியின் எதிர்ப்பு திறன் பெற்ற கடுகு ரகம் எது? விடை பூசா கௌரவ். கேரட் பூசணியில் எந்த ஊட்டச்சத்து செறிந்துள்ளது? விடை வைட்டமின் A. பல வகையான தாவரங்களின் கூட்டத்திலிருந்து விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட தாவரங்களின் விதைகளை சேகரிப்பது. விடை கூட்டு தேர்வு முறை. தனி உயிரியல் இருந்து தற்காப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததியின் பெயர் என்ன? விடை தூய வரிசை தேர்வு. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினத்தின் பெயர். விடை பன்மயம். பயிர் ரகங்களுக்கு ஏற்படும் நோய்களின் காரணிகள் யாது? விடை அஸ்வினி, இலை தந்து பூச்சி, கனி துளைப்பான், தண்டு துளைப்பான். பயிர் ரகங்களுக்கு ஏற்படும் நோயின் காரணிகள் யாது? விடை அசுவினி, இலை தந்து பூச்சி, கனி துளைப்பான், தண்டு துளைப்பான். கோதுமை மற்றும் ரை ஆகியவற்றை கலவிடம் செய்வதால் கிடைப்பது. டிரிட்டிகேல். ஒரு உயிரினத்தில் DNAவின் நியூக்ளியோடைடு கூட்டு வரிசையில் ஏற்படும் பாரம்பரியத்திற்கு உட்பட்ட திடீர் மாற்றம் யாது? விடை சடுதி மாற்றம். சடுதி மாற்றத்தினை தூண்டும் காரணிகளின் பெயர் என்ன? விடை சடுதி மாற்றம் உள்ள உயிரினம். காமா கதிர்கள் மூலம் சடுதி மாற்றத்தினை தூண்டும் காரணிகள் பெயர் என்ன? விடை கோபால் 60, cesium 137. அல்லோடெட்ராப்ளாய்டு ஒன்றின் பெயரை கூறுக. விடை ராப்னோ பிராசிகா. கோவேரி கழுதியின் உருவாக்கத்தில் உள்ள கலப்பு. வெளிக்கலப்பு. நெருங்கிய தொடர்புடைய ஓர் இனங்களை கலப்பினம் செய்வது. உட்கலப்பு. தொடர்பற்ற விலங்கினை கலப்பினம் செய்வது. வெளிக்கலப்பு. உயர் பண்புகளை உடைய கலப்பினங்களை உற்பத்தி செய்தல். ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள். துண்டிக்கப்பட்ட DNA துண்டுகளை இணைக்க பயன்படும் நொதி. DNA லைகேஸ். டாலி ஆட்டுக்குட்டி எம்முறையில் உருவாக்கப்பட்டது. விடை உடல் செல் உட்கரு மாற்றி பொருத்துதல் முறையில்.
மனிதனின் குறைபாடுள்ள ஜீன்களுக்கு பதிலாக திருத்தப்பட்ட ஜீன்கள் இடம் மாற்றுவதின் பெயர் என்ன? விடை ஜீன் சிகிச்சை. மாறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? விடை குருத்தணுக்கள். உடல் குருத்தணுக்களின் மாறுபாடுகள் முதிர் குருத்தணுக்கள். நரம்பு சிதைவு குறைபாடுடைய நோய்களின் பெயர் என்ன? விடை பார்க்கின்சன் அல்சீமர் நோய். வைட்டமின் ஏ குறைபாடினை தவிர்க்கும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசியின் பெயர் என்ன? விடை கோல்டன் ரைஸ். திலோப்பியா மீன்களில் உள்ள ஜீன் வகை என்ன? விடை வளர்ச்சி ஹார்மோன் ஜீன். நன்றி.